தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நாடார் மகாஜன சங்கத்தின் 71வது மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் தமிழக நிதி அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நாடார் மகாஜன சங்கத்தை சார்ந்த அத்துணை அண்ணாச்சிகளுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு முன்னாலே பேசிய அனைத்து நிலையில் இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நம்முடைய சமுதாயத்தினுடைய அருமை பெருமைகள் எல்லாம் இங்கு வரலாற்று பின்னணியோடு இணைத்து சிறப்பாக இங்கே எடுத்து பேசினார்கள். உள்ளபடியே பெருமைக்குரிய சமுதாயமாக, பாராட்டுதலுக்குரிய சமுதாயமாக, அடுத்தவர்கள் பார்த்து படித்து பின்பற்றக்கூடிய சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் எடுத்துக்காட்டு சமுதாயமாக தமிழகத்திலே விளங்கிக் கொண்டு இருக்கிறது என்றால் மிகையாகாது. ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அடித்தளம் கல்வி, அடுத்து வர்த்தகம். அந்த வர்த்தகத்தை நியாயமான முறையில் நடத்த வேண்டும். அதுவும் நம்முடைய சமுதாயத்திற்கே சொந்தம் என்ற நிலை இருக்கிறது. அதாவது சில பேர் வியாபாரம் ஆரம்பித்த உடனே லட்ச லட்சமாக கோடி கோடியாக கொட்ட வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் நம்முடைய சமுதாய பெருமக்கள் ஒரு சிறு கடையை வைத்தாலும் அந்த கடையிலிருந்து படிப்படியாக உழைத்து அந்த சமுதாயம் அந்த மாநிலத்தில் பெரும் வணிகர்களாக உருவாகுவதுதான் நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு எடுத்திருக்கின்ற மிகப்பெரிய வெற்றி. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், நான் ஆரம்ப கல்வியில் படிக்கின்ற பொழுது ஜாதிக்காய் பெட்டியை வச்சு ஒரு 10 சீசாவில் மிட்டாயில வச்சு அண்ணாச்சியுடைய அந்த அம்மா உட்காந்து வியாபாரம் பண்ணுவாங்க. காலையில் அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்து அங்கே வைப்பாங்க. சீசா வடிக்க வச்சு அதில் மிட்டாயெல்லாம் இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு ஈவினிங் மாலை எடுத்து போயிடுவாங்க. நான் இன்று கல்லூரியில் படித்து இன்றைக்கு பெரியவனா இருக்கேன். இன்னைக்கு எங்க ஊர்ல அவங்க ஹோல்சேல் வியாபாரி. ஆக, அதாவது படிப்படியாக உழைக்க வேண்டும், அதன் மூலமாக முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற மன உறுதியோடு, அதுவும் மதியானம் வீட்டுக்கு போக மாட்டாங்க, பாத்திரத்தில் தூக்குவாளியில் சாப்பாடை கொண்டு வந்து ஆளுக்கு பாதி அங்கேயே உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. இதிலெல்லாம் நான் சிறுவயதிலேயே கூர்ந்து கவனித்திருக்கிறேன். ஆக, அதோடு மட்டுமல்லாமல் ஒரு சமுதாயம் கூடி வாழ்வது என்பது உலகமே எங்குமே ரொம்ப ரேரா தான் நடக்கும். அதுவும் எடுத்துக்காட்டாக நம்முடைய சமுதாயம் தமிழகத்திலே வாழுகிறது என்று சொன்னால் உள்ளபடியே பாராட்டுவதற்குரிய செயலாகும். எனக்கு முன்னாலே பேசிய அண்ணன் கூட சொன்னாங்க, நான் சொல்லலாம் ஆனால் அவர் முந்திக்கிட்டார். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அதற்கு மிகச்சிறிய எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திற்கே எடுத்துக்காட்டு சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் விளங்கிக் கொண்டு இருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது உள்ளபடியே இந்த அருமையான இந்த மாநாட்டில் கலந்து கொள்வது மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம். அந்த வாய்ப்பு, அரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதிலும் குடும்பத்தோடு பார்க்கும் பொழுது இங்கு தாய்மார்கள், சகோதரிகள் நிறைவாக முகமகிழ்ச்சியோடு அனைவரும் ஒருமித்த கருத்தோடு ஒற்றுமையோடு இங்கே மாநாட்டிலே கலந்து கொள்வது என்பது உள்ளபடியே பாராட்டுக்குரிய. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நாடார் மகாஜன சங்கத்தின் 71வது மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் தமிழக நிதி அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உரையாற்றினார்.